Hello friends, today video என்ன பார்க்க போறோம்னா Node.js னா என்ன, NPM னா என்ன, இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து டுடே வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து JavaScript vs Node.js. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டை வந்து கிளைண்ட் சைடில் யூஸ் பண்ணுறது. ஸோ Node.js வர்றதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷனில் நம்ம வந்து வேலிடேஷன்ஸ் தென் பாப்அப் ஷோ பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஜாவாஸ்கிரிப்டால் வந்து சர்வர் சைடு அக்சஸ் பண்ண முடியாது, அதாவது வந்து டேட்டாபேஸ் ப்ராசஸிங், ஃபைல் ப்ராசஸிங் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக தான் Node.js கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Node.js வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் கோடை கம்பைல் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Node.js V8 engine. ஸோ இந்த V8 engine தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் Node.jsல. ஸோ இந்த இப்போ V8 engine என்ன பண்ணோன்னா வந்து Node.js ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து மிஷின் லெவல் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து V8 engine-ஓட வேலை. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணும். ஸோ இந்த V8 engine எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரோமில் V8 engine தான் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸில் வந்து ஸ்பைடர் மங்கின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் V8 engine. இதுதான் வந்து Node.jsல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா Node.js இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் என்விரான்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ ஓப்பன் சோர்ஸாக கிடைக்கிது வந்து ஃப்ரீ. ஸோ அதனால தான் வந்து Node.js வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து Node.js வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணிக்கலாம். ஐ மீன் மேக் ஓஎஸில் ரன் பண்ணலாம், தென் வந்து மைக்ரோசாஃப்ட்டு, லினக்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்மில் வந்து இது சப்போர்ட் கொடுக்கும். இன்னொன்று Node.js வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ், அதாவது டெலீட்டு, ஆடு, மாடிஃபை இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து Node.jsல பண்ண முடியும், ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண முடியாது. தென் வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸும் வந்து Node.jsல வந்து பண்ண முடியும். ஸோ அதான் வந்து சிக்ஸ்த்து பாயிண்டில் போட்டிருக்கேன். ஸோ செவன்த் வந்து NPM. ஸோ Node.jsல ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து NPM. ஏன்னா எல்லாத்துக்குமே NPM தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம் Node.jsல. ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இதில் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இன்பில்ட் மாடியூல்ஸ், செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ். ஸோ Node.jsல இன்பில்ட் மாடியூல்ஸ்னால் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்ல, அதாவது இம்போர்ட் பண்ண தேவையில்ல வெளியிலேருந்து. இன்பில்டாகவே Node.jsல வந்து சம் மாடியூல்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எஸ் வந்து ஃபைல் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து HTTPS. ஸோ அப்புறம் வந்து பஃபர். ஸோ இந்த மாதிரி வந்து ரெக்வஸ்ட், கிளைண்ட்லேருந்து ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணுறது, ஒரு சர்வீஸ்லேருந்து இன்னொரு சர்வீஸாக ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அவங்களே வந்து மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்பில்ட் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைப் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ஒர்க் எடுத்தா எக்ஸ்பிரஸ்.js, happy.js. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது NPM வந்து அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரிலேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மூணாவதும் ஒன்று இருக்குது, நான் அதை இங்கே பாயிண்ட் போடல. நம்மளாவே ஓனாகவே NPM எழுதி அதை வந்து அந்த ரெஜிஸ்ட்ரியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதை கூட எடுத்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டைப்ஸ்லாம் வந்து NPMல அவைலபிளாக இருக்குது. தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.